ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். வெண்பாவை ஷர்மிளாவும் ரோஹித்தும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. மாடிப்படையில இருந்து ஸ்லிப் ஆகி அவ கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. 1.5 மாசம் கர்ப்பமா இருந்திருப்பாங்க போல. அவங்க கீழே விழுந்ததுல அவங்க வயிற்றுல ப்ளீட் ஆகி குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே ரோஹித் ஷர்மிளா 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அடுத்ததா பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி இப்போ ஹேமாவோட ஷூவை எடுத்து தொடச்சி பாலிஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சௌந்தர்யா மனசுல நினைக்கிறாங்க, தேவையில்லாம எதுக்கு எவ கழுத்துலயோ தாலி கட்டுறதுக்கு போகணும், இப்ப எல்லார் முன்னாடியும் குற்றவாளி மாதிரி கூடி குறுகி நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹேமா இப்போ அவங்க வராங்க. வா ஹேமா, நான் உனக்கு ஷூ போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. இதெல்லாம் தேவையில்லை, என்கிட்ட கொடுங்க, எனக்கே போட தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹேமா. பாரதி ஹேமாட்ட சொல்றாரு, ஏன் ஹேமா என்ன டேடின்னு கூட கூப்பிட மாட்டேயா அப்படின்னு கேக்குறாரு. இனிமேல் உங்களை டேடின்னு கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ஹேமா சொல்லிடுறாங்க. பாரதி சொல்றாரு, டேடி பண்ணது தப்புதான் ஹேமா, என்ன மன்னிச்சிரு ஹேமா அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட நீ பேசாம மட்டும் இருக்காத ஹேமா, அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. ஹேமா சொல்றாங்க பாரதிட்ட, நீங்க என்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க, என்கிட்ட நிறைய போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு ஹேமா சொல்லிடுறாங்க. கீழே ஹேமா கூப்பிடுறாங்க, சித்தப்பா என்ன ஸ்கூல்ல போய் நீங்களே டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவனை டிராப் பண்றேன் ஹேமா அப்படின்னு பாரதி சொல்றாரு. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததா ஸ்கூல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா லட்சுமிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஹேமா சொல்றாங்க, எனக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பிடிக்கல, எங்கேயாவது போயிடலான்னு தோணிட்டே இருக்குது லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி சொல்றாங்க, நீ ஏன் ஹேமா அப்படின்னு நினைக்கிற, நான் வேணா உனக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா, நீ எங்க வீட்டுல வந்து தங்கிரு, உங்க வீட்டுக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப போய்க்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹேமா லட்சுமிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதும் நீ ஹாஸ்பிட்டல் போய் சமையலம்மா போய் பாப்பல, அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் நேரா எங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. ஹேமா மனசுல நினைக்கிறாங்க, இன்னைக்கு ஈவினிங் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு நான் மறுபடியும் அனாத ஆசிரமத்துக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா பாரதியோட ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதியை பார்த்து பேசுறதுக்காக ஒரு நர்ஸ் வராங்க. ஒரு எமர்ஜென்சி கேஸ் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு அபாஷன் அட்மிட் ஆயிருந்தாங்க, அவங்களுக்கு இப்ப மூச்சு விட முடியாம நெஞ்சு வலின்னு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி இப்ப போய் அந்த பேஷண்ட்டை பாக்குறாரு. அந்த பேஷண்ட்டை போய் பார்த்தா அது வெண்பா தான். பாரதி பக்கத்துலயே நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னமாச்சு உங்களுக்கு, காலையில இருந்து இப்படிதான் டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. பாரதி அந்த நர்ஸ்ட சொல்றாரு, இந்த பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வெண்பா மூச்சு விட கஷ்டப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாரதி பார்த்த உடனே நார்மல் ஆயிடுறாங்க. சாந்தியை இப்ப வெளியில போக சொல்லிடுறாங்க வெண்பா. பாரதி வெண்பாவை திட்டுறாரு, நீலாம் ஒரு டாக்டர் தானே, இன்னமும் எதுக்கு இப்படி கேவலமா நடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு உன்னை பார்த்த உடனே பேசணும் பாரதி, உன்னை வரவழைக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல பாரதி அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. இன்னமும் நீ என்னோட உணர்வுகளோட விளையாண்டுட்டு தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி பாரதி கோபப்படுறாரு. மத்தவங்களாம் சொல்ற மாதிரி நீ என்ன இன்னமும் முட்டாளா தானே நடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. வெண்பா பாரதிட்ட சொல்றாங்க, என்ன புரிஞ்சுக்கோ பாரதி, உன் கையால தாலி கட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணினேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு நிறுத்து வெண்பா, இனிமே இதை பத்தியே பேசாத, நான் இனிமே உன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன், ஆனா நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாரு. உன்னால இன்னைக்கு என்னோட குடும்பத்தை எல்லாத்தையுமே எழுந்து நான் ஒரு தனி மரமா நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. என்னோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வெண்பான்ற சாப்டர் அன்னையோட முடிஞ்சிருச்சு, இனிமே நான் உன் முகத்திலையும் முழிக்க மாட்டேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வெண்பா மனசுல நினைக்கிறாங்க, அவ்வளவு ஈஸியா என்னை விட்டு உன்னால போக முடியாது பாரதி அப்படின்னு நினைக்கிறாங்க. விக்ரமாதித்தன் முதுகுல இருக்கிற வேதாள மாதிரி நானே, நீ எத்தனை தடவை விரட்டி விட்டாலும் நான் உன்னை தேடி வந்துட்டே தாண்டா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.